Hello friends, welcome to Tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Zubkas affiliate program எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இந்த affiliate program யூஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். சோ அது மாதிரி நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் வந்துருங்க. சோ அதுலயே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் இல்லனா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற வெப்சைட்ல ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா கூட சோ எங்க டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க டைரக்டா பை நவ் பட்டனை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்ப போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம Zubkasline வெப்சைட்ல இருக்கோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டாப்லயுமே இருக்கும். சோ உங்களுக்கு ஃபுட்டர் ஆப்ஷன்லயுமே இருக்கும். சோ நீங்க எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க அஃபிலியேட்டா இருக்கீங்க அப்படின்னா அஃபிலியேட் லாகின் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா சோ நான் பிகம் அன் அஃபிலியேட் கொடுத்துக்கிறேன். சோ இது ஜென்ரலா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸோ சோ அது எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணுமோ சோ அதையும் நீங்க கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அட்மின் செக் பண்ணிட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். சோ அதெல்லாம் நான் டைரக்டா லாகின் கொடுத்துக்கிறேன். நான் இப்ப லாகின் கிரெடென்ஷியல் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாகின் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு டேஷ்போர்ட் ஓபன் ஆயிடுச்சு. சோ இப்போ நான் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க, சோ பெய்ட் ரெஃபரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸுமே உங்களுக்கு டேஷ்போர்ட்லயே ஷோ ஆகும். சோ நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பே அவுட் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிடுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டா கொடுத்துருங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு அஃபிலியேட் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சோ அதனால நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஐஎஃப்சி கோட் என்ன பிரான்ச் இருக்கு, சோ அது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப நான் ரஃபா தான் கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு என்ன டீடைல்ஸோ அது எல்லாமே கரெக்டா கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன, சோ அது எல்லாமே கொடுத்துருங்க. இப்ப நான் தம்பிக்காக நம்ம அபிஷியல் வெப்சைட் நேம் கொடுத்துறேன். நம்ம கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கு. சோ எடிட் யுவர் அக்கௌண்ட் கொடுங்க. சப்போஸ் நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணா டேரக்டாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இமெயில்லாம் நீங்க மாத்தணும் அப்படின்னா சோ நீங்க எடிட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்து மாத்திக்கலாம். சோ இதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ சோ அது எல்லாமே இருக்கும். சோ போன் நம்பர் மேண்டேட்டரி தான். சோ அதனால கரெக்டா போன் நம்பர் நீங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அஃபிலியேட் லிங்க் ஓபன் பண்றேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அஃபிலியேட் லிங்க் என்ன, சோ அது எல்லாமே இருக்கும். சோ இதை நீங்க ஈஸியா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்ணி நீங்க அஃபிலியேட் லிங்க் ஷேர் பண்றீங்க அப்படின்னா சோ அதுவும் எப்படி நம்ம பார்க்கலாம். சோ இப்போ உங்களுக்கு QR கோட் வேணும்னா நீங்க டைரக்டா டவுன்லோட் கொடுத்துக்கலாம். சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்க இப்போ வாட்ஸ்அப்லயே நீங்க QR கோடா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா சோ நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ணிடலாம். நான் கேம்பெயின் ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நம்ம கேம்பெயினுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 1 கொடுத்துக்கிறேன். ஆட் மீ கொடுங்க. இப்போ நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அஃபிலியேட் ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பெயின் ஆப்ஷன் இருக்கும். சோ அது நம்ம கிரியேட் பண்ண எல்லா கேம்பெயினுமே ஷோ ஆகும். சோ இதுல நம்ம இப்போ ஒன்னு தான் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ நான் அதெல்லாம் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு பேஜஸ் போகணும் இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் பேஜ் போகணும்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைரக்டா மெம்பர்ஷிப் பேஜ் போகணும். சோ அதனால நான் அந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நான் ஜெனரேட் லிங்க் கொடுக்குறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு லிங்க் ஜெனரேட் ஆயிடுச்சு. சோ அதுக்கான QR கோட் ஆப்ஷன்ஸ்மே இருக்கு. நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேஜ் நம்ம கொடுத்திருந்தோமோ சோ அது ஷோ ஆகுது. சோ அஃபிலியேட் லிங்க் நமக்கு ஷோ ஆகுது. என்ன கேம்பெயினோ நமக்கு அதுவும் கரெக்டா இருக்கு. சோ நீங்க லிங்க் காப்பி பண்றதுனால பண்ணிக்கலாம். சோ இப்போ நீங்க கேம்பெயின் எது கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு குரூப் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஷாப் பேஜ் போறதுக்கு ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல பர்டிகுலரா இந்த ப்ராடக்ட் போறதுக்கும் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி சோ அதை ரன் பண்ணலாம். சோ அது மூலியமா ரிப்போர்ட் பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதுக்காக தான் நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணி யூஸ் பண்றோம். சப்போஸ் உங்களுக்கு கேம்பெயின்லாம் நீங்க கிரியேட் பண்ண வேணாம்னா டைரக்டா உங்களோட அஃபிலியேட் லிங்க் என்னவோ சோ நீங்க அதை கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம்பெயின் எப்படின்னு பார்த்துட்டோம், அப்படியே லிங்க் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிரியேட்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா சம் ஆஃப் பேனர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேனரை யூஸ் பண்ணி கூட நீங்க உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு பிளாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இந்த கோடை காப்பி பண்ணி உங்க வெப்சைட்ல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மூலியமா கஸ்டமர் இந்த பேனரை கிளிக் பண்றாங்கன்னா, ஸோ டைரக்டா அவங்க வந்து வெப்சைட் ரீச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் நாங்க யாரையும் ரெஃபர் பண்ணல, ஏன்னா இது நம்ம ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்ட் தான். ஸோ அதனால நமக்கு எல்லாமே எம்டியா தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு சேம் ஆப்ஷன் தான் பேமெண்ட்ஸும். நம்ம இன்னும் எதுவும் பேமெண்ட் எதுவும் பண்ணல. ஸோ அதனால எல்லாமே எம்டியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோட்டல் டிரான்சாக்ஷன் என்ன, உங்களுக்கு வித்ட்ரால் ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு பேமெண்டோட டேஷ்போர்ட் பார்க்கணும்னா நீங்க டைரக்டா இதுல பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு அதே மாதிரி ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பெயின் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த மாதிரி பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நீங்க 4 to 5 கேம்பெயின் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். நமக்கு இன்னும் எந்த விசிட்டர்ஸுமே இல்ல, டோட்டல் விசிட்ஸ் எதுவுமே இல்ல, ரெஃபரல் எதுவுமே நடக்கல. ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ நம்ம லிங்க் யூஸ் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க இங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ல பாத்தீங்கன்னா இப்போ அப்ளியேட் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுதானே தவிர மற்றபடி ஹெல்ப்ல எதுவும் இருக்காது. இப்போ உங்களுக்கு அப்ளியேட் எப்படி யூஸ் பண்றது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலயே உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். சப்போஸ் இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அதோட லிங்க் மட்டும் பர்டிகுலரா நீங்க எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஷாப் பேஜ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே டாப் பார்லயே உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ் ஜென்ரேட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷாப் பேஜுக்கு லிங்க் ஜென்ரேட் பண்ணலாம். பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ் இருக்கு. ஸோ நீங்க லிங்க் காப்பி பண்ணி நீங்க யாருக்காவது உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த லிங்க் கிளிக் பண்றாங்கனாவே டைரக்டா ஷாப் பேஜ் ரீச் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஓபன் பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ராடக்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டாப் பார்லயே நமக்கு ரெஃபரல் லிங்க் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம லிங்க் ஈஸியாவே காப்பி பண்ணிக்கலாம். நான் ரெஃபர் லிங்க் கிளிக் பண்றேன். ஸோ அதுக்கான கோட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கோட் காப்பி பண்ணி எது வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், நீங்க ஈஸியா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேனர் இமேஜா உங்களுக்கு கோடிங் வேணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேனர் இமேஜ் கிளிக் பண்றேன். ஸோ அந்த பேனர் இமேஜ்க்கான கோடிங்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க காப்பி பண்ணி கூட உங்க வெப்சைட்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், நம்ம இந்த பேனருக்குமே ஆல்ரெடி பார்த்த பேனருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்த பேனர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்ல போனீங்கன்னா கிரியேட்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல இருக்கிற பேனர்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற பேனர்ஸ் தான். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்காமே விடலாம். ஸோ டிஃபால்ட்டா இருக்கிற பேனர் தான் நம்ம முதல்ல பார்த்தோம். இப்போ பர்டிகுலர் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே உங்களுக்கு பேனர் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பார்த்த மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்க டீமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டீங்க, இப்போ ஷாப் பேஜ் போயிட்டீங்க, ஸோ அது ரிட்டர்ன் எப்படி உங்களுக்கு அப்ளியேட் பேஜ் வரணும்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு மை அக்கௌண்ட்லயே உங்களுக்கு அப்ளியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெப்சைட் உள்ள எல்லா பிளகின்ஸ் அண்ட் தீம்ஸுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க மெம்பர்ஷிப் பிளான் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்க பேமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு டியூரேஷன் டைம் எந்த பிளான் நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த பிளான் டியூரேஷன் டைம்ல நீங்க அன்லிமிடெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ண பிளகின்ஸ் ஆகட்டும், தீம்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அப்டேட்ஸ்மே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு தீம்ஸ் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, ஸோ அதுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நீங்க டைரக்டா கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அவங்க கிட்டே அப்டேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த தீம் இல்லனா பிளகினோட நேம் சொல்றீங்க அப்படின்னா ஸோ அவங்களே 1 or 2 பிசினஸ் டேஸ்ல உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.